الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيم كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا إلا المستضعفين من الرجال والنساء والولدان لا يستطيعون حيلة ولا يهتدون سبيلا فأولئك عسى الله أن يعفو عنهم وكان الله عفوا غفورا. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் இது 234வது வார தஃப்சீராக இருக்கிறது. இதுவரை அல்லாஹுவின் பேரருளால் சூரத்துன் நிசாவின் 96 வசனங்களுடைய சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் சென்ற வார இறுதியில் சூரத்துன் நிசாவின் 95, 96வது வசனங்களினுடைய விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அவர்களுடைய அமுத மொழிகள், இந்த வசனங்களை குறித்த பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசாவின் 95, 96 ஆகிய இரு வசனங்களில் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் பாதையில் தேவைகள் ஏற்படும் பொழுது அறப்போர் புரியக்கூடியவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா கூறுகிறான். தகுந்த எந்த காரணமும் இல்லாமல், பார்வை இல்லை, கால் இல்லை, அல்லது உடல் சுகவீனம், இது போன்ற தகுந்த காரணங்கள் எதுவும் இல்லாமல் அறப்போருக்கு செல்லாமல் இருந்து விடுகிறார்கள். இவர்களை விட அறப்போருக்கு சென்று கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய சிறப்பு மிக உயர்ந்தது. அல்லாஹ் அவர்களுடைய சிறப்பை உயர்வாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சிறப்புகளை குறித்து நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதில் கடைசியாக ஒரு ஹதீஸை நாம் சொல்லியிருந்தோம். பத்ர் யுத்தத்தில் ஹாரிசா என்ற நபித்தோழர் அவர் கொல்லப்பட்டார். அந்த ஹாரிசா என்ற சஹாபியினுடைய தாய் அவர்கள் தன்னுடைய மகன் பத்ர் யுத்தத்தில் ஷஹீதாகிவிட்ட கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு துடிதுடித்து போனார்கள். ஒரு தாயினுடைய இதயம் எப்படி இருக்கும்? ஒரு உயிர் சாதாரண விஷயமா? தன்னுடைய பிள்ளை கொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு, தன்னுடைய ஆண் மகனுடைய இழப்பு. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வந்து அழுகிறார்கள். அழுகையை நிறுத்த முடியவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் கடைசியாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய மகன் ஹாரிசா இப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கிறான் என்றால் சொல்லிவிடுங்கள், நான் அழுகையை நிறுத்திக் கொள்கிறேன், பிரச்சனை இல்லை, நான் விட்டுறேன், அழமாட்டேன். ஆனா அப்படி இல்லைன்னா நான் என்ன செஞ்சுக்கிறவன்னு தெரியாது, அப்படிதானே சொல்லுவாங்க. நீங்க பாக்குறீங்க இப்பவே நான் எப்படி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, சொர்க்கம் என்ன, அல்லாஹ் படைச்ச சொர்க்கம் ஒன்னே ஒண்ணுதானா? அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொர்க்கத்தை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய மகன் ஹாரிசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய மகன் என்ன சாதாரணமான மரணமா? அல்லாஹ்வின் பாதையில் மரணம் அடைந்திருக்கிறார். அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய பாதையில் காலையில் 1 மணி நேரம், கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் நாம வச்சிருக்கிற இப்ப 1 மணி, அந்த மாதிரி 1 நேரம் இல்ல, சிறிது நேரம் செல்வது, மாலையில் சிறிது நேரம் அல்லாஹ்வினுடைய பாதையில் அறப்போரில் கலந்து கொள்வது இந்த உலகத்தை விட சிறந்தது. அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்ற இந்த ஹதீஸை அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் கூறிவிட்டு சொன்னார்கள், وَلِقَابُ قَوْسِ أَحَدِكُمْ أَوْ مَوْضِعُ قَدَمٍ مِنَ الْجَنَّةِ خَيْرٌ مِنَ الدُّنْيَا وَمَا فِيهَا. பெண்ணே, சொர்க்கத்தில் வில்லை வைக்கின்ற இடம், வில் எவ்வளவு பெருசு இருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும், அவ்வளவு இடம், அந்த வில் இப்படி வச்சனா அந்த 2 முனைப்படுகின்ற இடம், அல்லது ஒரு மனிதன் நிற்கும் பொழுது பாதம் படுகின்ற இடம், நம்ம காலை வைக்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன இருந்தாலும் கடைசியில் 6 அடி தானே அப்படின்வாங்க, எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் கடைசியில் 6 அடி அப்படின்வாங்க. ஒரு மனுஷன் படுத்தா மிஞ்சி போனா 6 அடி வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை, ஒரு ஃபிட் இருந்தா போதும், ஒரு ஸ்கொயர் ஃபிட் நின்றுடலாம். அந்த பாதம் வைக்கின்ற சொர்க்கத்தில் பாதம் வைக்கின்ற இடம், சும்மா சொர்க்கத்துல அவ்வளோண்டு இடம் இருக்க, இந்த உலகத்தை கொடுத்தா கூட வாங்க முடியாதுன்னு சொல்ல. அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குது. நம்ம சில சமயங்கள்ல இப்படி ஒரு 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 விலை போடுவோம். என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஏரியா எடுத்துக்கிறோமே, புருஷவாக்கம், இங்க ஒரு கிரவுண்டு வாங்குறதுக்கு கிராமத்துல இருக்கிற 10 ஏக்கரை வித்தா கூட நிச்சய முடியாது, வாங்க முடியாது. வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்ப இப்படி இப்படி பண்றோம்ல, அதாவது இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ அப்படின்னு போட்டு காமிக்கிறோம். இங்க ஒரு கிரவுண்டை வித்தா என்ன செய்யலாம், கிராமத்துல ஒரு 10 ஏக்கரை வாங்கிடலான்னு. அப்ப அங்க உள்ள 10 ஏக்கர் இங்க ஒரு கிரவுண்டுக்கு சமம் அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா, அதை இதையும் கம்பேர் பண்ணி பாக்குறோம்ல. அந்த மாதிரி ரசூலா சொல்றாங்க, சொர்க்கத்துல காலை வைக்கிற இடம் கிடைச்சா போதாதா, அவ்வளவு உயர்தரமானது. உலகத்தையே கொடுத்துடலாம் அந்த கால் வைக்கிற இடம் கிடைக்கிறதுக்கு சொர்க்கத்துல. புருஷவாக்கத்துல ஒரு கிரவுண்டு வாங்குறதுக்கு அந்த கிராமத்துல என்ன செஞ்சிடலாம், பல ஏக்கரை வித்துடலான்ற மாதிரி சொர்க்கத்துல 2 கால் வைக்கிற அளவுக்கு இடத்த வாங்குறதுக்கு முழு உலகத்தை கூட கொடுத்துடலாம், அந்த இடத்த வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உங்க மகனார் இருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய சொர்க்கத்து பெண் சும்மா அப்படி பூமியை எட்டி பார்த்தா பூமி பிரகாசமாயிரும். அவர்கள் தங்களுடைய தலையில் போட்டு இருக்கக்கூடிய முக்காடு உலகத்தை விட சிறந்தது என்பதாக இந்த சொர்க்கத்தினுடைய சிறப்புகள். இந்த சொர்க்கம் குறிப்பாக அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்காக உள்ள சிறப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் இதையெல்லாம் விளக்குகிறார்கள். சொர்க்கத்தை பத்தி அப்படி விளக்குறாங்க. இதே போன்று ஒரு சஹாபி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது, தப்சீர்ல இந்த ஆயத்தை கீழே பதிவு செய்யறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல பல தடவை சொல்லிட்டான், அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய பொருள் உயிரை பணயம் வைத்து போனா திரும்பி வருவன்ற நிச்சயம் கண்டிப்பா கிடையாது. போனா அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ் தான். ஒரு காலத்துல நம்ம ஹஜ்ஜிக்கு போனா கூட அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க, எல்லாத்தையும் அழுது துவா செஞ்சு தௌபா செஞ்சு எல்லாரும் கையை பிடிச்சி அழுது போனா திரும்பி வருமான்னு சொல்ல முடியும். இப்ப எல்லாம் ஜாலியா போறாங்க, யார்ட்டையும் மன்னிக்க வைக்கிறது இல்லை, யார் கையை பிடிச்சி அழுவுறது இல்லை, எல்லாம் ஜாலியா போயிட்டு வராங்க. ஒரு காலத்துல ஹஜ்ஜிக்கு போறதா கஃபன் துணின்னு தான் நினைப்பாங்க, அவ்வளவுதான் துவா செய்யுங்க போயிட்டு வரேன், ஏதோ மையத்தாயி போறவங்க எல்லாம் இவங்க அனுப்பி வைக்கிறவங்களும் அழுவாங்க, ஓடு அழுவாங்க, ஜனாசர் அழுவுற மாதிரி அழுவாங்க. இப்போ போனா திரும்பி வருவாங்களான்னு சொல்ல முடியாது, யுத்தத்துக்கு போனா திரும்பி வர முடியாது. அப்ப ஒரு மனிதர் போய் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் யஅதிலுல் ஜிஹாத, அறப்போருக்கு சமமான வேறொரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள், சொல்லித்தாருங்கள், நான் அதை செய்யலான்னு பாக்குறேன், எதை விட்டுட்டு அதுக்கு நிகரா ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க, அதை நான் செய்யலான்னு பாக்குறேன், ஏன்னா அதுக்கு நிகரானதுன்னு சொன்னா அப்ப இதுல ஈடுபடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அஜிதுஹு, அப்படி நான் உன்னை பெற்றுக்கொள்ளவே இல்லைன்ட்டாங்க. அப்படி ஒண்ணு அதுக்கு நிகரான இன்னொரு அமலை நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை சொல்லிட்டு சொல்றாங்க,
ஒரு ஒரு அறப்போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முஜாஹித் அவர் புறப்பட்டு சென்று விட்டார். நீர் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்கிக் கொண்டே தொழுது கொண்டே இருக்கிறேன், இடைவிடாமல் தொழுது கொண்டே இருக்கிறேன். அவரோ அறப்போருக்கு சென்று விட்டார். நீர் பள்ளிவாசலில் சென்று தொழுது கொண்டே இருக்கிறேன், நீர் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறீர், தினம்தோறும் நோன்பு. இது உங்களால முடியுமான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். விடவே கூடாது. அவர் திரும்பி வர வரைக்கும் நீங்க எதுல இருக்கணும்? நோன்புல இருக்கணும், தொழுதுகிட்டே இருக்கணும். இது உங்களால முடியுமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், இது என்னால முடியாது. அப்ப அதுக்கு நிகர் எதுவும் இல்லை. இது உங்களால முடியாது இல்ல. இவர் போனார்ல, இவர் தொடர்ச்சியா நோன்பு வைக்கிற நன்மை, இவர் தொடர்ச்சியா தொழுது கொண்டே இருக்கக்கூடிய நன்மை அவருக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. உங்களால இது முடியுமான்னு கேட்கிற முடியாது. அப்ப அதுக்கு நிகரா உங்களால செய்ய முடியாது. வேற எந்த அமலும் அதற்கு நிகர் இல்லை என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக தெளிவாக சொன்னார்கள், அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ் கமஸலி ஸாயிமில் காயிமில் கானிதி பி ஆயாத்தில்லாஹி லா யஃப்துரு மின் சியாமின் வலா ஸலாத்தின் ஹத்தா யர்ஜிஅல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் அறப்போருக்காக கிளம்பி சென்று விட்டவர் அவர் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பவரை போன்று, தொடர்ச்சியாக நின்று வணங்கக்கூடியவரை போன்றவர், தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவரை போன்றவர், இடையில் நோன்பை விடவே இல்லை, இடையில் அவர் தொழாம உட்காரவே இல்லை, இப்படிப்பட்டவரை போன்றவர் அவர். இதுக்கு நிகர வேற எந்த மலையும் வராது. இப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹு தஆலா அறப்போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான் என்று இதனுடைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை தான் அல்லாஹு தஆலா தரஜாத், பல அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வைத்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல கூட நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், சொர்க்கத்துல 100 படித்தரங்கள் இருக்கு. அந்த 100 படித்தரங்களை யாருக்கு? அல்லாஹ்வின் பாதையில் உயிரை கொடுத்து முஜாஹிதீன்களுக்கு என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. கணியத்திற்குரிய இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. ஆம், அறப்போரில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் இருவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களித்து விட்டான். அப்ப இதுல இருந்து சொல்றாங்க, அறப்போர் என்பது, ஜிஹாத் என்பது அது ஃபர்லு கிஃபாயா. அதாவது எப்படி ஜனாசா தொழுக சில பேர் தொழுதுட்டா போதும், அந்த மாதிரி தான் இது. எப்ப அப்படின்னா, அனைவர்களும் கிளம்பி ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாத போது. இப்ப கூட அப்படித்தானே. இதை நீங்க வெறும் இஸ்லாமிய பார்வையில மட்டுமல்ல, பொதுவாக எல்லா நாடுகளிலும், எல்லா நாடுகள், அது இஸ்லாமிய நாடா இருக்கட்டும், பொதுவா பேசினா அது பொதுவா போயிடும். எல்லா நாடுகளிலும் இராணுவத்திற்கு யார் போறா? ராணுவத்துக்கு யார் போறா? எல்லாரும் போயிடுவாங்களா ராணுவத்துல? எல்லாரும் போய் ராணுவத்துல போய் ஜாயின் ஆயிடுவாங்களா? அந்த ஊர்ல டாக்டரா இருக்க வேணாமா சில பேர்? அந்த ஊர்ல இன்ஜினியரா சில பேர் இருக்க வேணாமா? எல்லா துறையிலும் தேவை. ஆம், நாட்டை பாதுகாப்பதற்கும் சில நபர்கள் ஒதுக்கப்பட வேண்டும். எல்லாரும் அதுல ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதில் ஈடுபடாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் அப்படின்னு சொன்னதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபர்லே கிஃபாயா. சில மனிதர்கள் அதற்கென்றே நியமிக்கப்படுவது போதுமானது. அப்ப மற்ற சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கல்வியில் ஈடுபடுவார்கள், மற்ற சிலர் அந்த நாட்டினுடைய சுகாதாரத்தில் ஈடுபடுவார்கள், மற்ற சிலர் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தொழில்துறை, விவசாயம், வியாபாரம் போன்றதில் ஈடுபடுவார்கள், உற்பத்தியில் ஈடுபடுவார்கள், இது போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும். ஆனாலும் கூட மற்ற அனைவர்களை விடவும் யாருக்கு தான் அந்தஸ்து கூட? அவங்களுக்கு தான் அந்தஸ்து கூட, அவங்களுக்கு தான் அந்தஸ்து கூட. இதுதான் இன்னைக்கு பொதுவாக நாடுகள் இன்னும் புரியாம இருக்கு. நம்ம போன வாரம் கூட லேசா சொன்ன நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், எல்லாம் தேவைதான், எல்லாம் தேவை. ஆனா இதற்குள்ள நன்மையை விட அதிகமான நன்மை இருக்குதான், அதுக்குதான். இப்ப இங்க நீங்க இப்ப எடுத்துக்கிட்டோம், அந்த காலத்துலதான் என்ன செய்வாங்கன்னா, இதற்கு தன்னுடைய பொருளையும் கொண்டு வருவாங்க. இப்பெல்லாம் பொதுவாக ராணுவத்துக்கு வரக்கூடியவங்க எதை கொண்டு வர தேவையில்லை, காசு கொண்டு வர தேவையில்லை. ஆள் வந்தா போதும், கவர்மெண்ட் என்ன செய்யும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். ஆனா இதை என்னன்னா, இப்ப குர்ஆன்ல என்ன வருது, எல்லா அமலும் தேவைதான், அதுலயும் ஈடுபடணும் தான். ஆனா எல்லா அமலை விட எதுதான் சிறந்தது, அந்தஸ்துல உயர்ந்தது? பாதுகாப்பு பணி ரொம்ப அவசியம், அதுதான் அந்தஸ்துல உயர்ந்தது. அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா பல படித்தரங்களை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட
ராணுவ வீரர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சில நாடுகள்ல குறைவா இருக்கும். அந்த நாட்டில் கிரிக்கெட் விளையாடுற பிளேயருக்கு என்ன செய்வாங்க, ராணுவ வீரரை விட பல மடங்கு அவனுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. இவர் ராணுவத்தில் ஈடுபட்டு நாடை பாதுகாப்பதற்காக, நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையே கூட கொடுத்துருப்பாரு ஒரு வீரர். அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சொற்பமான தொகை போகும். ஆனால் இவன் ஒரு மேட்ச்ல கொஞ்சம் ஒரு ரன் அதிகமாக எடுத்துட்டா அதை விட பல மடங்கு இவனுக்கு. அப்ப என்னன்னா விலங்கல எது முக்கியம், எது மிகப்பெரிய தியாகம், எது மிகப்பெரிய சேவை, எது மிகப்பெரிய தியாகம் என்பதை விளங்காம இருக்கிறது தான். குர்ஆன் தெளிவா சொல்லுது, எல்லா அமலை விட மிக உயர்ந்த மிக சிறந்த அமல் அல்லாஹ்விடத்தில் இதுதான். மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காட்டுகிறான். கரியத்திற்குரியவர்களே, அடுத்த வசனம். அப்ப இது வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வது, மக்களை பாதுகாப்பதற்காக, அநீதத்தை அழிப்பதற்காக, அநியாயம் செய்யக்கூடியவர்களை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய அறப்போரை குறித்து அல்லாஹ் தஆலா பேசினான். இப்ப அடுத்த வசனங்கள் சூரத்து நிசாவினுடைய 97, 98 அடுத்தடுத்த வசனங்கள் எதை பத்தி அப்படின்னா, இஸ்லாத்துல 2 விஷயங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்று அறப்போர், இரண்டாவது ஹிஜ்ரத். ஒரு ஊரை விட்டு, ஒரு நாட்டை விட்டு அந்த நாட்டிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த நாட்டில் அல்லது பிறந்த அந்த ஊரில் இஸ்லாத்தின்படி நடக்க முடியல, சுத்தமா நடக்க முடியல. இப்ப என்ன செய்யணும், அந்த நாட்டை விட்டு விட்டு இஸ்லாத்தின்படி செயல்படுவது அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். இஸ்லாத்தின்படி செயல்பட முடியல, பரவாயில்ல நான் இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு இல்லை. இஸ்லாத்தின்படி செயல்பட முடியலன்னா இஸ்லாத்தின்படி செயல்படுவதற்கு தோதுவான ஊருக்கு என்ன செஞ்சணும், போயிடணும். அதனாலதான் நம்முடைய வீடுகளை எங்க அமைக்கணும், எங்க அமைக்கணும், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அமைக்கணும். ஏன், பக்கத்துல இருந்தாலே வர முடியல, தூரமா இருந்தா எங்க வர முடியும்? அப்ப தூரமா இருக்கா வீடு, நம்மள மாதிரி பலகீனமானவங்களாம் என்ன செஞ்சிடணும், வீட்டை பள்ளிவாசல் பக்கத்துல வச்சு, வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா கூட பரவாயில்ல. இஸ்லாத்தின்படி செயல்பட முடியாத இடத்தை, ஊரை விட்டு விட்டு இஸ்லாத்தின்படி செயல்பட முடிகின்ற இடத்திற்கு செல்வது, இதற்கு பெயர் ஹிஜ்ரத். இதை பத்தி அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் சொல்கிறான். இது தேவையான நேரத்துல எப்படி அறப்போரும் அவசியமோ அதே போன்று தேவையான நேரத்தில் ஹிஜ்ரத்தும் அவசியம். அதுதான் அல்லாஹ் தஆலா அந்த தொடர்பு இங்க இருக்கு. அது எப்படி அவசியமோ அதே போன்று இதுவும் சில நேரங்களில் அவசியமாக ஆகிறது. அது எப்படி மிகப்பெரிய தியாகமோ அதே போன்று அறப்போர்ல எவ்வளவு பெரிய தியாகமோ அதே போன்று ஹிஜ்ரத்தில் என்ன செய்து மிகப்பெரிய தியாகங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அடுத்த அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். என்ன சொல்றான், இந்த மாதிரி தேவைப்படுகின்ற நேரத்தில் அறப்போருக்கு செல்லாதவர்களுடைய சிறப்பு இல்லை, அறப்போருக்கு போறதா சிறப்பு. அதே போலதான் இங்கேயும் தேவைப்படக்கூடிய நேரத்துல போகாம இருப்பவர்களையும் நல்லா கண்டிக்கிறான். எந்த அளவு கண்டிக்கிறான் பாருங்க. இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குன்தும், இறை வழியில் நாடு துறந்து செல்லாமல் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டவர்கள், லாலிமி அன்ஃபுஸிஹிம், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாதான் இஸ்லாத்தின்படி செயல்பட முடியும்னா போவாம இருக்கிறது நமக்கு நாமே அநியாயம் செய்யறது. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது நீங்கள் பீம குந்தும், எங்கிருந்தீர்கள், எங்க இருந்தீங்க, போக வேண்டியதான் அந்த ஊருக்கு, நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று வானவர்கள் கேட்பார்கள். வானவர்கள் சும்மா விட மாட்டாங்க, ரூஹு வாங்கும் போதே என்ன செஞ்சிடும். இது யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், வேண்டுமென்றே போவாமல் இருந்தவர்கள், சக்தி இருந்து என்ன செய்யல. இது யாரை குறிக்குது அப்படின்னா, மக்காவில் இருந்து எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு எங்க வந்தாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்ப சில நபர்கள் என்ன செய்யல, போகல. அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுறான். சக்தி இருந்தும் போகாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். ஏன், இங்க இருக்கிறதுனால இஸ்லாத்தின்படி என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. இஸ்லாத்தின்படி செயல்பட முடியவில்லை என்றால் அது மக்காவா இருந்தாலும் சரி என்ன செய்யணும், அங்கிருந்து அதை விட்டுட்டு மதீனாவுக்கு வரணும். மக்காவை கூட நீங்கள் விட வேண்டும், காபத்துல்லாவை விட வேண்டும்.
காபத்துல்லா பக்கத்துல இருக்கிறாரு, என்ன செய்யல, இஸ்லாத்தின்படி செயல்பட முடியல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கணும். வராதவர்களுடைய ரூஹ கைப்பற்றும் பொழுது வானவர்கள் கேட்பார்கள், அந்த வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் கேட்பாங்க, சீம குந்தும், எங்க இருந்துகிட்டு இருந்தீங்க வஃபாத்தார வரைக்கும், ஏன் போலன்னு கேட்பாங்க. அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, காலு அலம் தகுன் காலு குன்னா முஸ்ததாஃபீன ஃபில் அர்த், அதற்கு அவர்கள் பூமியில் பலவீனர்களாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவீனர்களாக நாங்கள் இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்படின்னா ஏன் போலன்னு கேட்டா, எங்களால போக முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, காலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இல்லையா, ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அதிலே நீங்கள் ஹிஜ்ரத் செய்து நாடு துறந்து சென்றிருக்கலாமே, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளவு விசாலமானது, ஏன் அங்கேயே தான் இருக்கணும்னு என்ன அவசியம், எவ்வளவு பூமி விசாலமாக இருக்கிறது, நீங்கள் அந்த இடத்தை விட்டு விட்டு கிளம்பி வேறு இடத்திற்கு சென்றிருந்தால் சுகமாக இருந்திருக்கலாம், ஆபத்தில்லாமல் இருந்திருக்கலாம், இஸ்லாத்தின்படி வாழ்ந்திருக்கலாமே, அப்படி இருந்தும் ஏன் செல்லவில்லை என்று வானவர்கள் கேட்டுவிட்டு கேட்பார்கள். அடுத்தெல்லாம் சொல்றாங்க, உலாயிக மஅவாஹும் ஜஹன்னம், இப்படிப்பட்டவர்களின் தங்குமிடம் நரகம்தான், தங்குமிடத்திலேயே அது கெட்டுவிட்டது. வஸாஅத் மஸீரா. அடுத்தெல்லாம் சொல்றான், இல்லல் முஸ்ததாஃபீன மினர் ரிஜால், எல்லாத்துலயுமே விதிவிலக்கு இருக்கு. யுத்தத்திற்கு போல, ஏன் போல, முன்னாடி வந்துச்சு இல்லையா, கண் பார்வை இல்லாதவர் உடனே கேட்கிறாரு, யார சொல்லலாம், எனக்கு கண் பார்வை இல்லையே, நான் எப்படி யுத்தத்துல கலந்துக்க முடியும். யுத்தத்துக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமானது எது, கண் பார்வை. கண் பார்வை இல்லைன்னா சைக்கிளே ஓட்ட முடியாத, கண் பார்வை இல்லைன்னா பைக்கை ஓட்ட முடியாத. அப்ப யுத்தத்துல போயிட்டு எதிரி படையில இருக்கவங்க நம்மளை தாக்குறது வெட்டுறது எப்படி தெரியும். அப்ப அந்த சாபி கேட்கும் போதுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், உலுல் லொரர் கைரு உலில் லொரர். அல்லாஹ் கண்டிக்கிறது யாருன்னா தங்கடம் இல்லாதவர்களை தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். தங்கடம் எந்த காரணம் இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்கள தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். தங்கடம் இருந்தால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எப்படி அங்க வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வருது. இந்த மாதிரி மலக்குமார்கள் ரூஹ வாங்கும் போது ஏன் நீங்க ஹிஜ்ரத் செய்யல அப்படிலாம் கேட்கறாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்கலாம் அல்லாஹ் சொல்றானே. இது யார அப்படின்னா பலவீன, உண்மையிலேயே பலவீனமானவர்களை அல்ல. இல்லல் முஸ்ததாஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானி லா யஸ்ததீஊன ஹீலதன் வலா யஹ்ததூன சபீலா, எனினும் எந்த தந்திரமும் செய்ய இயலாத, தப்பிச்சு போக முடியல. சில பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஹீலத் அப்படின்னா தந்திரம், எப்படியாவது மக்காவை விட்டு என்ன செய்யும், எங்க போறது, மதீனாவுக்கு போறக்கூடிய தந்திரம் சில நபர்களுக்கு கிடைக்கல. எந்த தந்திரமும் செய்ய இயலாத, எந்த வழியையும் அறியாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்காலுக்கு மதீனாவுக்கு போறதுக்கு ரூட்டை சொல்றது கூட ஆள் வேணும். எப்படி போறதுனே சில பேருக்கு தெரியல, பெண்கள் சிறுவர்கள் இது மாதிரி. அதான் அல்லாஹ் சொல்றான், அறியாத பலவீனமான ஆண்கள், இன்னும் பெண்கள், இன்னும் குழந்தைகள் ஆகியவர்களை தவிர இவர்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் மன்னித்து விடலாம். அல்லாஹ் மன்னிப்பவனாக பிழையை பொறுப்பவனாகத்தான் இருக்கிறான். இப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான் என்பதா அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திற்கும் முந்தைய வசனத்திற்கும் உள்ள தொடர்பை நாம பார்த்துட்டோம். என்ன, முன்னால் அறப்போரினுடைய சட்டம், அறப்பனுடைய சிறப்பு. இப்பொழுது ஹிஜ்ரத்தினுடைய சிறப்பு, அதனுடைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்றால், சக்தி இருந்தும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்லாமல், இஸ்லாத்தின்படியும் செயல்படாமல், அப்படியே மக்காவில் இருந்துகிட்டே காலத்தை தள்ளி கொண்டே இருந்தார்களே, அவர்களை குறித்து இறங்குது. மதீனாவுக்கு போயிருந்தா சுதந்திரமா இஸ்லாத்தின்படி செயல்பட்டிருக்கலாம். சக்தி இருந்து என்ன செய்யல, வேண்டுமென்றே போகாமல் மக்காவிலே இருந்துட்டாங்க. எதனால, சொந்த வீடு வாசல் இதெல்லாம், தோட்டம் துறவு இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? இங்க சொந்த இடம் இருக்கு, மதீனாவுக்கு போனா யார் இடம் தருவா? இங்க நம்மளுக்கு பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? சில பேருக்கு இங்கதான் நம்ம சொந்தக்காரங்களாம் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, அங்க போன யார் நம்மளை கவனிப்பா? இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே இருந்தாங்க இல்லையா, அவர்களை குறித்து இது இறங்குகிறது.
இன்னொரு காரணமும் சொல்றாங்க இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு. என்ன அப்படின்னா, சில பேர் மக்காவில் இருந்தாங்க, மக்காவிலே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பத்ர் யுத்தம் நடைபெறும் வரை எங்க தான் இருந்தாங்க? மக்கால தான் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, முஸ்லீம்னு கூட காட்டிக்கிறல, தங்களை முஸ்லிம்கள் என்று கூட செய்யல, வெளியில காட்டிக்கிறல. அப்படியே இருந்ததுனால என்ன ஆச்சு, பத்ர் யுத்தத்துக்கு கிளம்பி வராங்கல்ல, எத்தனை பேர் வந்தாங்க? 313 பேர். மக்கால இருந்து 1000 பேர் வந்தாங்கல்ல, அந்த 1000 பேர் கிளம்பி வரும்போது இவங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. யார? ஏன் இந்த நிலைமை? இப்ப பாருங்க, இவங்க பத்ர் களத்துல யாரை எதிர்த்து நிக்கிறாங்க? முஸ்லீம்களை எதிர்த்து நிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அதுல சில பேர் கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம்களை எதிர்த்து நின்று கொல்லப்பட்டாங்க. அவர்களை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அவர்களுடைய ரூஹ வாங்கும் போது மலக்குமார்கள் என்ன கேட்டாங்க? நீங்க ஏன்ப்பா எதிரி படையில நின்று கொல்லப்படுறீங்க? தீம குந்தும் எங்க இருந்தீங்க, ஏன் வரல? இன்னும் எந்த அளவுக்கு உங்க நிலைமை ஆயிடுச்சுன்னா, நீங்க மக்காவிலேயே இருந்துட்டீங்க, கடைசியில எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, முஸ்லீம்களை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்படிப்பட்டவர்களுடைய ரூஹ வாங்கும் போதுதான் மலக்குமார்கள் கேட்கிறாங்க, தீம குந்தும் ஏன் போல? அருள்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி என்ன செய்யுது? விசாலமா இருக்கு. நீங்க மதீனாவுக்கு கிளம்பி வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன ஆகி போச்சு? முஸ்லிம்களை எதிர்த்து நின்று கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு என்பதாக அந்த மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அப்ப ஹிஜ்ரத் செய்வதற்கு சக்தி இருந்தும் ஹிஜ்ரத் செய்யாதவர்களை அல்லாஹ் தஆலா இங்கு கண்டிக்கிறான். இந்த இடத்துல நாம ஹிஜ்ரத் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ஹாலந்து வந்து ஹிஜ்ரத், ஹஜர அப்படின்னு சொன்னா அரபியில எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு வெறுத்து சடவடைஞ்சு விடுறது, வேணாப்பா இது அப்படின்னு விடுறதுக்கு பேரு. அதாவது குர்ஆனுடைய வழக்கில், ஃபிக்ஹினுடைய வழக்கில் என்ன அப்படின்னா, நாடு துறந்து செல்வது. எப்படி அப்படின்னா, தாருல் ஹர்பை விட்டு தாருல் இஸ்லாமுக்கு. எங்கு இருந்தால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது, இஸ்லாத்தின்படி வாழ்ந்தால் நாம உயிரோட இருக்க முடியாது. இதுக்கு பேர் தாருல் ஹர்பு. இப்படிப்பட்ட தாருல் ஹர்பை விட்டு தாரு சலாம், அங்க போனா சலாமத்தா இருக்கலாம். தாருல் இஸ்லாம், அங்க போனா இஸ்லாத்தின்படி வாழலாம். அப்படிப்பட்ட ஊருக்கு செல்வதற்கு பெயர் ஹிஜ்ரத். இந்த இதுக்கு ஹிஜ்ரத் என்று, ஹிஜ்ரத் செய்பவர்களுக்கு முஹாஜிர் என்று என்ன செய்வாங்க, அரபியில சொல்லுவாங்க. இந்த ஹிஜ்ரத் என்று எந்த பயணத்துக்கு ஹிஜ்ரத் சொல்லுவாங்க? இப்ப இங்க இருந்து ஒருத்தர் வந்து சவுதிக்கு போறாரு. எதுக்கு போறாரு? சம்பாதிக்கிறதுக்கு போறாரு. இவரு தான் நாடை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாரு, உடனே ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாருன்னு சொல்லாம எதுக்கு ஹிஜ்ரத்னு சொல்லுவாங்க? ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் உக்காந்தாலே என்ன செஞ்சிருது, சில பேர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கோம்னு சொல்லிட வேண்டியது. ஹிஜ்ரத்னா எது? அல்லாஹ் தஆலா 59வது சூரா 8வது ஆயத்துல சொல்றான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன். முஹாஜிரீன்கள் யார் தெரியுமா? ஃபகீர்கள்ன்றான். அவங்க எப்படிப்பட்ட தியாகம்! ஹிஜ்ரத்னா சாதாரண விஷயமா? ஹிஜ்ரத்னா என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன். முஹாஜிரீன்கள் யார்? ஃபகீரா போயிட்டாங்க. அவங்களாம் உண்மையிலே ஃபகீர் இல்ல. ஃபகீர்னு என்ன அர்த்தம்? ஏழைகள், ஒன்றும் இல்லாதவங்க. நம்மளாம் யாராவது வடா ஃபகீர் சான்னா நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா என்னை பார்த்து ஃபகீர் சான்ட்டேன். அல்லாஹ் முஹாஜிரீன்கள், மக்கால இருந்து வந்த எல்லாரையுமே என்னன்னு சொல்றான்? ஃபகீர் ஆயிட்டாங்கன்றான். என்ன ஃபகீர்? ஒரே நாள்ல ஃபகீர், எல்லாம் க்ளோஸ், எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்தவர்களுக்கு பெயர் தான் முஹாஜிர். அதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். சும்மா நாம சம்பாதிக்கிறதுக்கு போனா, அங்க போனா, இங்க போனா, அதுக்கு பேர்லாம் என்ன இல்ல, ஹிஜ்ரத் இல்ல. அப்ப லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். யார்? எது ஹிஜ்ரத்? தங்களுடைய சொத்து செல்வங்கள், அல்லாஹ் சொல்ற பாருங்க, மின் தியாரிஹிம், வீடுகளை அப்படியே விட்டுட்டு, வ அம்வாலிஹிம், சொத்து சுகம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வராங்க. வரும்போது எப்படி ஆயிட்டாங்க? ஃபகீர் ஆயிட்டாங்க. இங்க கவனிக்கணும், இந்த லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்ன சட்டத்தை எடுத்திருக்காங்க தெரியுங்களா? எப்ப மக்காவில் இருந்து அந்த முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டு விட்டு வீடு வாசலை விட்டுட்டு எங்க வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்களோ, அல்லாஹ் அவங்கள ஃபகீர்ன்றான். ஃபகீர்னு யாருக்கு சொல்லுவோம்? காசு பணம் சொத்து செல்வம் இல்லாதவங்களுக்கு சொல்லுவோம். அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான்.
ஆனா உண்மையிலேயே இவங்களுக்கு சொத்து சுகம் வீடு வாசல் இல்லையா? உண்மையிலே இல்லையா? உண்மையிலே பார்த்தா இருக்கு. ஆனா ஃபக்கீர்னு யாருக்கு சொல்லுவாங்க? உண்மையிலே இல்லாதவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு தான் எல்லாமே இருக்க அப்படின்னா, இங்கதான் மார்க்க சட்ட வல்லுநர் சொல்றாங்க, இவங்களுக்கு இருந்துச்சு நாம நினைக்கிறோம். எப்ப மக்காவில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்களோ இவங்களுடைய சொந்தத்தை விட்டு அது சென்று விட்டது. யாரெல்லாம் அதை போய் பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொந்தமா ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்றான். இவங்க அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. எனவேதான் இவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். ஃபக்கீர் ஆயிட்டாங்க, சொந்தம் கிடையாது பாருங்க. அதனாலதான் இதை அப்படியே வச்சு அடுத்து நீங்க கவனிக்கணும். மக்கா வெற்றி பெற்று இந்த சஹாபாக்கள் எங்க போனாங்க? மதீனால இருந்து மக்காவுக்கு போனாங்க. இந்த சஹாபா மக்காவை விட்டுட்டு வந்த எல்லா சஹாபாக்களும் மக்கா வெற்றி அடைந்த பொழுது எங்க போனாங்க? மக்காவுக்கு போனாங்க. எந்த சஹாபி இது ஏன் வீடு, இது ஏன் தோட்டம்னு புடிச்சுக்கிட்டு உட்காரல, எல்லாத்தையும் முடிச்சு கதைன்ட்டாங்க. யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அது அவங்களுக்கே சொந்தமாயிருச்சு, விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் அல்ல ஃபக்கீர்ன்றான். இவர்களுடைய சொந்தம் அறுபட்டு விட்டது, இவங்களுக்கு அதுல எந்த உரிமையும் இல்லை. இல்லைன்னா ஃபக்கீர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இப்படிப்பட்ட தியாகத்திற்கு பெயர் தான் ஹிஜ்ரத். அதனால தொழில் செய்வதற்கு, சம்பாதிப்பதற்கு, இல்ல வேற ஏதாவது நோக்கத்துக்காக வேண்டி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு சென்றால் அதை என்ன செய்ய முடியாது, ஹிஜ்ரத் என்று சொல்ல முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆக காபிர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் தாங்களாகவே புறப்பட்டு சென்றாலும் சரி, அல்லது அந்த காபிர்கள் விரட்டி அடித்ததினால் சென்றாலும் சரி, ஆக எப்படியோ மார்க்கத்தை தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக சென்றால் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அதுக்கு பேர் என்னது, ஹிஜ்ரத் என்பது பெயர். இந்த ஹிஜ்ரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய நாட்டில் நன்மை செய்ய முடியல, நன்மையை செய்வதற்காக வேண்டி அதற்கு தோதுவான இடத்தை தேடி செல்வது, அங்கு சென்று நன்மை செய்வது, இதுதான் எதனுடைய நோக்கம், ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம். ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம் என்ன? இங்கிருந்து என்னால் நன்மை செய்ய முடியவில்லை, நான் அங்க போய் என்ன செய்வேன், நன்மை செய்வேன். நான் இங்க இருந்தா என்னால பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள முடியாது, நான் அங்க போனா பாவத்தை விட்டு தவிர்த்து. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், பனி இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, 99 கொலை பண்ணியிருப்பாரு. அவரு 99 கொலையை பண்ணிட்டு தான் யோசிப்பாரு, ஆஹா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, எல்லாம் பண்ணிப்பா. அதுக்கு முன்னாடி யோசனையே வரல அவருக்கு. ஒரு தட்டை போய் கேட்பாரு, நான் 99 கொலை பண்ணிட்டேன், அல்ல என்ன மன்னிப்பானான். கேட்டவன், என்னது 99 கொலை பண்ணியா, உன்னையா மன்னிப்பான் அல்ல அப்படின்னு கொஞ்சம் வேகமா பேசின உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன செஞ்சிருவாரு, 100 ஆக்கிடுவார். 100 ஆக்கின பிறகு அவர் தான் கோவக்காராச்ச, கொஞ்சம் பார்த்து பேசணுமா இல்லையா, கொஞ்சம் அப்படிதான் நம்ம சில சமயம் என்ன ஆயிரும்னா உள்ளத்தை என்ன போடுவான்னா, இந்த வரவே கோவக்காரன், அவங்கிட்ட நீ சாப்பிட்டாலாம் பேசாத, நீனும் என்ன செய் கோவமா பேசு அப்படின்னு போடுவான். கோவமா பேசக்கூடாது, நிதானமா பேசு. இல்லைன்னா இப்படித்தான் 100 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒருத்தட்ட போறாரு, 99 100 ஆயிடுச்சு, என்ன செய்யலாம், போய் ஒருத்தட்ட கேட்குறாரு, 100 கொலை பண்ணியிருக்கேன், எல்லாம் மன்னிப்பான, தாராளமா மன்னிப்பான்பா, நீ இருக்கிற இடம் முதல்ல சரியில்லை. பாருங்க இன்னைக்கு சூழல் அப்படிதான் இருக்கு. நம்ம பசங்க எங்க இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும், எப்படிப்பட்ட இடத்துல வளர்த்துட்டு இருக்கோம், அதுதான் ஹிஜ்ரத். அப்ப அவர் சொல்லுவாங்க, நீ இந்த இடத்துல இருந்து நல்லவங்க இருக்கிற ஊருக்கு போ, அங்க போனா நீ இந்த பாவத்துல அடியோட விட்டுருவ. இல்லைன்னா 99 100 ஆச்சு, 101 கூட ஆயிட்டே போகும். அதனால அங்க போயிடு. அங்க போனா முதல்ல தௌபாவுக்கு என்னன்னா பாவத்தை விடணும். நீ இங்க இருந்தா இப்ப பாரு 99ல யோசிச்ச விட்டுறலான்னு, ஆனா விட முடியலையே, 100 ஆக்கிட்ட, அங்க போ விட்டுருவ அப்படின்னு ஹிஜ்ரத். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் யார் என்றால் அல்லாஹ் தடை செய்ததை விட்டவர், அவர் முஹாஜிர். அதாவது அங்க இருந்தா அல்லாஹ் சொன்னதை செய்ய முடியாது, அல்லாஹ் விடுன்றதை விடவும் முடியாது, எனவே விட்டு விட்டு செல்வது. அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து விடுவது. அல்லாஹ் சொல்லிட்டாமா நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டான் இங்க இருந்தா நீ செய்ய முடியாது, இஸ்லாத்தின்படி செயல்பட முடியும், எனவே நான் போறேன் அப்படின்னு நாட்டை விடுகிறார் அல்லவா, பாவத்தை விடுகிறார் அல்லவா, இவர்தான் முஹாஜிர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு முந்திய காலத்துல இருந்து இருக்கு. ஹிஜ்ரத் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஏன் உருவாகுது அப்படின்னா, பொதுவாக உண்மை
வளர்ச்சி அடையுதுன்னு வைங்க, எப்பொழுதுமே அதற்கு எதிர்ப்பு கண்டிப்பா என்ன செய்யும்? உண்மைக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். உண்மை அப்படியே தலை தூக்கும் போது, இஸ்லாம் அப்படியே வளரும் போது, இன்னைக்கு பார்க்கிறோம் உண்மையிலேயே அதிவேகமாக பரவக்கூடிய மார்க்கம் எது? இஸ்லாம். இப்ப கூட அசர்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம்னு போனோம். எங்களுடைய சொந்தக்காரங்க யார் இடத்துல பொண்ணு எடுத்திருக்காருன்னு பார்த்தா முஸ்லீமாக ஆன ஒருவருடைய பொண்ணை எடுத்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு கேட்டா அவரா வந்தாருன்றாங்க. யாரும் சொல்லல, அவரா வந்தார். இப்ப தேடுறாங்க மக்கள் எது சத்தியமானது. இப்படி சில சமயங்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டுட்டு வேற ஏதாவது மார்க்கத்துக்கு போவாங்க. இப்படி போயிட்டு கடைசி இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. இந்த பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சார் ஒருத்தர். ஏன் எப்படின்னு எங்க கிளம்பினாரோ அங்கேயே வந்து நின்று, அது மாதிரி எங்க போனாலும் இஸ்லாத்துல வந்து நின்றுவாங்க. சத்தியத்தை தேடக்கூடியவர்கள் கடைசியா வந்து நிக்கிற இடம் இது இஸ்லாம். வேகமா இஸ்லாம் பரவுது. எவ்வளவோ காசெல்லாம் செலவு பண்ணி பார்க்கறான், பரவ மாட்டேங்குது. எல்லாம் விட்டுட்டு ஓடுறான். அந்த மார்க்கத்தை விட்டு, அந்த மதத்தை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கான் வெளியில. தக்க வைக்க முடியல, என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், முடியல. அப்ப இப்படி உண்மை வளரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு, அந்த பொய்யான தீய சக்திகளுடைய எதிர்ப்பு, அதை சார்ந்தவர்களுடைய எதிர்ப்பு என்ன செய்ய அதிகரிக்கும். இப்ப இந்த நேரத்துல அந்த உண்மையை சார்ந்தவர்கள், அந்த உண்மைவாதிகள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கொஞ்சம் கவனிக்கிற இந்த வார்த்தைகளை. இந்த சத்தியம் மேலோங்குது, உண்மை மேலோங்குது, இஸ்லாம் வளர்ச்சி அடையுது. இப்ப இந்த நேரத்துல அந்த பொய்யான அசத்திய சக்தியில இருக்கக்கூடியவங்க எதிர்ப்பு என்ன செய்யும்? இது வளர வளர எதிர்ப்பு பயங்கரமா இருக்கும். எதிர்ப்பு பயங்கரமா இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, இவங்களால சமாளிக்க முடியாது. இப்படி சமாளிக்க முடியாம ஆகும்போது எதிர்த்து நிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இடைக்காலத்துல கொஞ்சம் பதுங்க வேண்டியிருக்கும். பதுங்கி தன்னுடைய பலத்தை கூட்டிக்கிட்டு அதற்கப்புறம் வெளியில வர வேண்டியிருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் பதுங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். மக்காவில் இருந்தாங்க, எதிர்ப்பு பயங்கரமா, சமாளிக்க முடியல. இப்ப என்ன செய்யறாங்க? அங்க இருந்து கொஞ்சம் மதீனாவுக்கு வராங்க, தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துறாங்க. கடைசியில எதையும் வெற்றி கொள்றாங்க? மக்காவே வெற்றி கொள்றாங்க. இதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது இப்படி கூட சொல்லலாம், புலி என்ன செய்யும்? சில சமயம் பதுங்கும். எதுக்கு? பாயல். அந்த பதுங்கிறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். விட்டுட்டு ஓடிட்டாங்க, எங்களுக்கு பயந்து போயிட்டாங்களா? இல்ல, இதை வச்சுக்கிற இருன்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். கொஞ்சம் இரு, எங்களால முடியலதான், தாக்கு பிடிக்க முடியலதான், அதை பயந்து ஓடுறன்னு நினைச்சிடாத, கொஞ்ச நேரம் இரு வரோம் அப்படின்னு போறதுக்கு பேர் ஹிஜ்ரத். கோழைகளாக அல்ல, தன்னுடைய சக்தியை பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சற்று பதுங்கி வேறு நாட்டிற்கு செல்வது. இது எல்லா நபிமார்களும் செஞ்சிருக்காங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தது வளர்ந்ததுலாம் எங்க? நீங்களே சொல்லுங்க. ஈராக். அவங்க பிறந்தது வளர்ந்ததுலாம் எங்க? ஈராக்ல தான். அவங்க நெருப்புல போட்டதெல்லாம் எங்க? ஈராக். நெருப்புலையும் போட்டாச்சு, எல்லா சித்திரவதையும். அல்லாஹ் இதுக்கு மேல முடியாது. இன்னி தாஹிபினிலா ரப்பி, என் ரப்ப நோக்கி நான் போறேன்பா, எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, நான் கிளம்புறேன்னு எங்க போறாங்க? ஷாமுக்கு போறாங்க. மிஸ்ரை கடந்து ஷாமுக்கு போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்களோ, அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கை விட்டு விட்டு ஷாமுக்கு போறாங்க. இதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிஸ்ரை விட்டு விட்டு ஷாமுக்கு போனாங்க. ஆனா ஒண்ணு, இந்த பனி இஸ்ரவேலர்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த யூதருடைய மூதாதையர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போக விடவே இல்லை. மிஸ்ரை விட்டுட்டாங்க. மிஸ்ரை விட்டுட்டு ஷாமுக்கு போறாங்க, விட மாட்டேன்றான். ஷாமுக்கு முன்னாடி அவங்களுக்கு கபர் இருக்கு, கூட்டு போனாங்க. அது உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் எங்க இல்ல? ஷாமுக்குள்ள இல்ல. ஆக ஷாமை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே போன்றுதான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 ஆண்டு பிறந்தார்கள். 610 ஆண்டு நபி பட்டம் கிடைத்தது.
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து தங்களுடைய 53வது வயதில் என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அதாவது கிபி 623ஆம் ஆண்டு என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. நபி பட்டம் கிடைத்து 13 ஆண்டுகள் கழிந்த பிறகு 13 ஆண்டு மக்காவில் இருந்துட்டு அதுக்கு பிறகு எங்க போயிட்டாங்க? மதீனாவுக்கு சென்றார்கள். இப்படி மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹிஜ்ரத் நடந்துச்சு. அபிசீனியாவை நோக்கி, நமக்கெல்லாம் தெரியும், அதுதான் முதல் ஹிஜ்ரத். பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அபிசீனியாவுக்கு செல்லுங்கள். அதாவது எதோபியா அப்படின்னு சொல்றாங்க. கிபி 615ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. அங்க ஒரு மன்னர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நியாயமாக ஆட்சி செய்யறாரு. அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் ஏதோ செய்ய மாட்டாங்க, போங்க. அப்படி போகும்போது 12 ஆண்கள் 4 பெண்கள். எத்தனை பேரு? 12 ஆண்கள் 4 பெண்கள், மொத்தம் எத்தனை பேர்? 16 நபர்கள் போறாங்க. அதுல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மனைவி யார்? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார். இவங்களும் அந்த அபிசீனியாவுக்கு முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்கள இந்த 2 பேரும் இருக்காங்க, ஜோடி. இந்த 2 ஜோடியும் இவர்களும் சென்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவியோட, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மக அபிசீனியாவுக்கு போறாங்கன்னா எந்த அளவுக்கு தொந்தரவு இருக்குன்னு பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு. அடுத்து உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த செய்தி எங்க போகுது? அந்த அபிசீனியாவில் இருக்கவங்களுக்கு போகுது. ஹம்சா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கொஞ்சம் இஸ்லாமியர்களுக்கு பலம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போனதுனால போனவங்க என்ன செஞ்சாங்க, திருப்பி வந்து பார்த்தா அவங்கெல்லாம் முஸ்லீம் ஆகி கூட என்ன செய்யல, தொந்தரவுலாம் ஒன்றும் கம்மியாலாம் ஆகல அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அடுத்த ஆண்டு கிபி 616ஆம் ஆண்டு மீண்டும் எங்க போறாங்க? ஹபஷாவை நோக்கி போறாங்க. அந்த அளவுக்கு தொந்தரவு தாங்க முடியல. ஒரு ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போறதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை, சிந்திச்சு பார்க்கவே முடியாது. போறாங்க திருப்பி. எத்தனை பேர் போறாங்க? 94 பேர் போறாங்க. 83 ஆண்கள் 11 பெண்கள் இவங்க போறாங்க. இது 2ஆம் ஹிஜ்ரத். அதற்கு அடுத்தபடியாகத்தான் இது இருக்கு. அபிசீனியாவிற்கு சென்பது முதல் ஹிஜ்ரத். அது 2 முறை நடந்துச்சு. அதற்கு அடுத்து 2ஆம் ஹிஜ்ரத் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. இது கிபி 622 நபித்துவம் கிடைத்து 13ஆம் ஆண்டு என்று சொல்வார்கள். இந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக இந்த ஹிஜ்ரத் ஆனது. இந்த ஹிஜ்ரி இருக்கு இல்லையா, இதுல இருந்தா நம்ம ஹிஜ்ரி ஆண்டு என்ன செஞ்சுச்சு, துவங்கப்பட்டுச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல நமக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தை வச்சுக்கிறாங்க. அந்த துவக்கத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுல இருந்து வருஷம் வந்துட்டு தானே இருக்கு. அதுக்காக எத்தனை ஆண்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு துவங்கிறாங்க. ஆனால் நாம என்ன செய்யணும், இஸ்லாத்திற்கு ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தை வச்சுக்கிறணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் ஆயிடுச்சு, மாசத்துக்கு 30 நாள் ஆயிடுச்சு, வருஷத்துக்கு என்ன வைக்கிறது? இல்லைன்னா அது பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்குமே, போய்கிட்டே இருக்குமே, சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ ஒரு துவக்கத்தை வச்சுக்கிட்டா என்ன செய்யலாம், அதை ஷார்ட்டா சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹிஜ்ரத்து தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாச்சு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஹிஜ்ரத் தான் கொண்டு வந்துச்சு. எனவே அதுதான் நமக்கு சிறந்தது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஆலோசிக்கப்பட்டு ஹிஜ்ரி ஆண்டு இதிலிருந்து தான் துவங்கப்பட்டது. ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய தியாகங்கள் நிறைந்த ஒரு அமல் தான் ஹிஜ்ரத். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிறந்த ஊரை விட்டுவிட்டு வேறு ஊருக்கு செல்வது, அதுவும் எதற்காக அப்படின்னா கொள்கையை பாதுகாப்பதற்காக. இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வேற நாட்டுக்கெல்லாம் போறாங்க. எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு போறாங்க, காசு பணத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. இங்க இருந்தா 50,000 சம்பளம், அங்க போனா 2 லட்சம் சம்பளம், காசை பார்க்கறதுக்கு போறாங்க. இதெல்லாம் பெரிய தியாகம் எல்லாம் கிடையாது, இது சுகம், ஜாலியா இருக்கிறாங்க போய். ஆனா கொள்கையை தான் கொண்ட கொள்கையை பாதுகாப்பு, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை வளரச் செய்வதற்காக பிறந்த மண்ணை விட்டுட்டு போறது, சொந்த வீடு, சொந்த சொத்து பத்துகள், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின இடம், சொந்தங்கள், சில பேர் இன்னும் காபிராவே இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு போறது மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும்ன்றாங்க.
உயர்ந்த எண்ணம் இருந்தாதான் இந்த தியாகத்தையே செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அவர்களை புகழ்ந்து நிறைய இடங்கள்ல சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ். ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போய் மதீனால சும்மா அப்படியே உட்கார்ந்துடாம வஜாஹது தேவைப்படும் போது அறப்போர் செய்து அல்லாஹ்வின் பாதையில் செய்தார்களே, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்துல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறாங்கன்றான். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சா போதும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனாலதான் அவங்க போனாங்க, இந்த தியாகத்தை செஞ்சாங்கன்றான். இன்னொரு ஆயத்துல வருது, இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் அஅஸமு தரஜா. யார் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு அறப்போரும் செய்தார்களோ அவர்கள்தான் அஅஸமு தரஜா, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவர்கள் அவர்கள்தான். அஅஸமு தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கரியத்துக்குரிய அடுத்த வசனத்துல யார் யாரெல்லாம் வர முடியல, அப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் பிரச்சனை இல்லை. யாரு ரொம்ப வயசாயிருச்சு அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல, பிரச்சனை இல்லை. கால் இல்லை அதனால என்ன செய்ய முடியல, வர முடியல. கண் பார்வை இல்லை, பிரச்சனை இல்லை. அல்லது கால்ல நல்லா இருக்கு, நோய்வாய்ப்பட்டு போயிட்டார், ரொம்ப சீக் ஆயிட்டாரு, பிரச்சனை இல்லை. அதே போன்று பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள பெண்கள் தனியா என்ன செய்ய முடியல, அவங்களால அங்க இருந்து வர முடியல. ஒரு பெண் தனியா வர முடியுமா, வர முடியாது. துணைக்கு யாரும் இல்லை, வழிகாட்டுறதுக்கு இல்லை. அல்லது குழந்தையா இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை, அவங்கள கூட்டு போறதுக்கு யாரும் இல்லை. அல்லது அதான் போலாம் சக்திலாம் இருக்கு, வாகனம் இல்லை. என்ன இல்லை, வாகனம் இல்லை, அங்கிருந்து நடந்தேவா வர முடியும், வாகனம் இல்லை. சில சமயங்கள்ல நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கோம், போகும்போது சில சஹாபாக்களுக்கு யுத்தத்திற்கு போறேன்னு வந்து நிற்பாங்க, காலை போடுற செருப்பு இருக்காது. போற தூரம் தூரம் வெயில், அரபு நாட்டு வெயில் சும்மாவா, ஒட்டகம் இல்லை குதிரை இல்லை என்பதில்ல, போடுறதுக்கு செருப்பே இல்லை, எப்படி போவாங்க? இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்களை தவிர பலகீனவர்களை அல்லாஹ் கண்டிக்கல. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பலகீனமானவர்களுக்கு துஆ செஞ்சிருக்காங்க மக்கால இருந்து. ஹதீஸ்ல வருது, புகாரில, ஒரு நாள் இஷா தொழ வச்சுக்கிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ். யாருடைய ஞாபகம் வந்துருச்சு, இன்னும் மக்காவிலேயே இருந்துகிட்டு எங்க வர முடியல, அவங்களால மதீனாவுக்கு வர முடியல, மாட்டிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட பலகீனர்களுடைய ஞாபகம் ரசூலுல்லாஹ் வருது. உடனே இஷாவுடைய தொழுகையிலேயே ருக்குல இருந்து எழுந்துட்டு அப்படியே துஆ செய்யறாங்க. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் அப்படியே நின்னு, அல்லாஹும்ம அன்ஜி ஐயாஷ் இப்னு ரபியா, யா அல்லாஹ் ஐயாஷ் இப்னு ரபியாவை நீ காப்பாத்திரு. அல்லாஹும்ம அன்ஜி சலமத் இப்னு ஹிஷாம், யா அல்லாஹ் சலமத் இப்னு ஹிஷாமை நீ காப்பாத்திரு. அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத், வலீத் இப்னுல் வலீதை நீ காப்பாத்திரு. அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்தலஅஃபீன மினல் முஃமினீன மின் அஹ்லி மக்கா, மக்காவாசிகளிடமிருந்து முக்மீன்களில் உள்ள பலகீனர்களை காப்பாற்றி விடு. அல்லாஹும் மஷ்துது வபஅக அலா முதர், முதரின் மீது உன்னுடைய பிடியை நீ கடுமைப்படுத்து. அல்லாஹும்ம ஜஅல்ஹா அலைஹிம் சினீன கசினீனி யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்த பஞ்சத்தை போன்று ஒரு பஞ்சத்தை அவர்கள் மீது ஏற்படுத்து. அப்படின்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதாக வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தடுத்த வசனங்கள், அதாவது சூரத்து நிசாவினுடைய 100வது வசனம், இதுல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று, ஹிஜ்ரத் செஞ்சு போனா என்ன பலன், இத சொல்றான் முதல்ல. ஒமை யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹி யஜித் ஃபில் அர்தி முராகமன் கஸீரன் வஸஆ, யார் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து நாடு துறந்து செல்கிறார்களோ அவர்கள் பூமியிலே பாதுகாப்பான புகலிடம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தமிழ்ல விளங்காது. புகலிடம்னா பாதுகாப்பான இடம், தஞ்சம் புகக்கூடிய இடத்தையும் வசா இன்னும் விசாலத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு நல்ல வாக்குறுதி கொடுக்குறான். அதாவது ஒரு நாட்டை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, சொந்த சொத்து பத்துகளை விட்டுட்டு, கடைகளை விட்டுட்டு போறதுன்னா மனசு வருமா? அல்லாஹ் சொல்றான், வமை யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹி யஜித் ஃபில் அர்தி முராகமன் கஸீரன் வஸஆ. யோசிக்காதீங்க அங்க போனா பொழப்பு என்ன ஆகும் அப்படி யோசிக்காதீங்க. நான் போய் எங்க தங்குவேன், வீடு எங்க, வாசல் எங்க, தொழில் என்ன, துறை என்ன, யோசிக்காதீங்க. போய் பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இடத்தை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை தருவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மட்டும் இல்ல, முஹாஜிரீன்கள் எல்லாரும் அதை அனுபவிச்சாங்க. எல்லாருக்கும் விசாலம் ஒண்ணுமே இல்லை.
2 சஹாபியை பத்தி சொன்னா கூட நம்மளுக்கு லேசா புரிஞ்சிடும். அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அன்சாரிகளோட என்ன செய்யறாங்க, ஜாயின் பண்ணி விடுறாங்க. அந்த அன்சாரி யாருன்னா பெரிய பணக்காரர். அவர் சொல்றாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து, நான் யார் தெரியுமா, மதீனாலேயே பெரிய பணக்காரன் நான் தான், என்கிட்ட தான் உங்களை ஒப்படைச்சிருக்காங்க, நான் என் சொத்துல பாதியை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரன்னு உங்களுக்குலாம் தெரியும். அதை மனசுல வச்சுக்கிட்டே இதை கேட்டா எப்படி தெரியுமா தெரியும், ஓஹோ இவர் பாதி சொத்தை கொடுத்ததுனால தான் என்ன ஆயிட்டார் போல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. அப்ப அதை கேட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்க காசு உங்க சொத்து உங்க சுகம் எல்லாம் உங்க மனைவி மக்களுக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க, எனக்கு மார்க்கெட் எங்கன்னு காட்டி கொடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதை தான் காட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த பொருளை எங்க வாங்குறது, பம்பாயிலையா டெல்லியிலையா இல்ல பெங்களூர்லையா எந்த கடையில கப்சிப்புன்னு இருப்பாங்க. அதை தான் கேட்டாங்க, சரக்கு எங்க வாங்குறது எங்க விற்கிறது, மதீனால ஹோல்சேல் மார்க்கெட்டை காமிச்சு கொடுங்க, அவ்வளவுதான் போதும் நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொட்டினான். உஸ்மானி கனி ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேட்கும் போது ஒருத்தர் இப்படியே கேட்டாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, இங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும்போது ஒரே ஒரு வாழை தூக்கிட்டு தானே வந்தீங்க, ஒரு வாள், அந்த வாழை தூக்கிட்டு தானே வந்தீங்க, இவ்வளவு பெரிய செல்வந்தரா எப்படி போனீங்க அப்படின்னு ஆனீங்க. இப்படிதான் எல்லாரும் வந்தாங்க. அல்லாஹ் தஆலா விசாலத்தை கொடுத்துட்டான். அதுவும் குறிப்பாக ஹைபர் வெற்றிக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இதை கவனிக்கணும். ஹைபர் வெற்றி இது என்ன வெற்றி, யாருக்கு எதிரான வெற்றி, யூதர்களுக்கு எதிர்ப்பான வெற்றி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னமோ ஜும்மாலேயே ரொம்ப கிட்டத்தட்ட 2 வாரம் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஹைபர் யூதர்களுக்கு எதிர்ப்பாக நடைபெற்ற யுத்தத்தில் ஏற்பட்ட வெற்றிக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய செல்வ செழிப்பு கொடுத்தான். அது வரைக்கும் காசை பார்க்காத சஹாபாக்கள் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, காசை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய விசாலத்தை அல்லாஹ் தந்தான். யாரையும் அல்லாஹ் தஆலா ஏழ்மையில விடவே இல்லை. இதை இன்னொரு உதாரணம் சொன்னா நல்லா விளங்கிக்கலாம். நமக்கெல்லாம் நம்ம ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் இருக்காங்க, யாராவது மரணித்து விட்டால் அவர்களுடைய குறைய பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் என்ன செய்ய தெரியுமா, அந்த ஹதீஸை சொல்லிட்டே குறை பேசுவோம். மூத்தாயிட்டாரு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலே பேச போறாருன்னு அர்த்தம். ஹதீஸை சொல்லிட்டு பேசுறாங்க பாருங்க, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது விட்டுற வேண்டியதானே, அதை சொல்லிக்கிட்டே சில சமயம் புறம் பேசுவாங்க. புறம் பேசக்கூடாது இருந்தாலும் புறம் பேசக்கூடாது இல்லை, அப்புறம் இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது விட்டுருணும் அதோட. அப்ப இப்படிலாம் ரசூலா சொல்லியிருக்காங்க. ஆனா ஜனாசா வந்தா ஒண்ணு மட்டும் கேட்பாங்க, கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல மூத்த போயிட்டார் நான் எதுவும் பேச மாட்டேன், இல்லை கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இல்லை அப்படின்னா தொலை வச்சிருவாங்க. கடன் இருக்குன்னு சொல்லிட்டா சொல்லுங்க, இல்ல இல்ல அதை கொடுக்கறதுக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்பாங்க. அதை கடன் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹதீஸ்ல தான் சொல்லுவாங்க, கடன் வாங்கும் போது பேக்ரவுண்ட் இருந்தா தான் வாங்கணும். சில பேர் பிசினஸ் பண்றதுக்கு கடன் வாங்குவாங்க, லாஸா போயிடும். அப்ப எப்படி கொடுக்கறது அப்படின்னா, எனக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் இருக்கு, ஊர்ல இடம் இருக்கு, அதை வித்து கொடுத்துடலாம் அப்படின்னா தான் கடன் வாங்கணும். பேக்ரவுண்ட் இருந்தா தான் கடன் வாங்கணும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சொத்து இருக்கணும். என்ன இல்ல நான் சம்பாரிச்சு கொடுத்துக்கிறேன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி கொடுப்பேன், சம்பாரிச்சு எப்படி கொடுக்கறது, சம்பாதிக்கிறதுலாம் அப்புறம் அது லாபமாகுமா நஷ்டமாகுமா எவ்வளவு லாபம் கிடைக்கும் யாருக்கு தெரியும். அப்ப என்ன அப்படின்னா ரசூலா கேக்குறாங்க, கடன் விட்டு போயிருக்காரு, உதாரணத்துக்கு ஒரு மையத்து 2 லட்சம் கடன், 2 லட்சம் கடனா கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இருக்கு, ஒரு கிரவுண்ட் இருக்கு, ஒரு இடம் இருக்கு, அதை வித்தானா 3 லட்சத்துக்கு போவோம், 2 அப்படியான்னு சொல்ல வச்சிருவோம். இப்படி அதை அடைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நகை வச்சிருக்காரு, 2 கிலோ தங்கம் வச்சிருக்காரு, ஏதாவது சொல்லணும், சொல்ல வச்சிருவாங்க. இல்ல எதுவும் அடைக்கிறதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னா அப்பதான் சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரருக்கு. அப்ப சஹாபாக்கள் விடுவாங்களா? சில சமயம் என்ன செய்வாங்க, யார சொல்லா நீங்களே சொல்லுவாங்க, யார சொல்லா அவர் கடனை நான் கொடுக்குறேன், யார சொல்லா அப்படின்னு என்ன செய்வாங்க. இந்த டூப்ளிகேட் பொறுப்புலாம் இல்லை, உண்மையிலே பொறுப்பு எடுப்பாங்க. இப்பெல்லாம் என்ன தெரியுங்களா, கடன் இல்லை நல்ல தெரியுங்க, மையத்து கடன் இல்லைன்னு. அப்பதான் ஏழான் பயங்கரமா இருக்கும். ஏழான் பயங்கரமா இருக்கு, என்கிட்ட வாங்கிக்கிறங்கன்னு அப்படி நெஞ்ச நிமிதிட்டு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்,
கடன் இல்லைன்னு அர்த்தம். கடன் இருக்குதுன்னு உறுதியா தெரிஞ்சுன்னு வைங்க, ஒரு பையன் முன்னாடி வர மாட்டாங்க. கடன் இருக்குது, பெண் மையத்தை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் ஏலான் பண்றாங்க. எங்க அம்மா யாருக்கிட்ட கடன் வாங்கிறத, இங்க நிக்கிறது ஃபுல்லா ஆண்கள், அவங்க அம்மாவை யாரும் பார்த்ததே இல்லை. பெண் மையத்தை வச்சுக்கிட்டு 5 நிமிஷமா ஏலான் நடக்குது. அழுது அழுது ஏலான் பண்ணுவோம், யார்ட்டையாவது ஏதாவது வாங்கியிருந்தால், கடன் வாங்கியிருந்தால், அப்படி வாங்கியிருந்தால், உங்க அம்மாவை யாரும் பார்த்ததே இல்லை, எதுக்கு ஏலான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஃபார்மாலிட்டியா போச்சு. இப்படி அது ஒரு கண்ணியம், நாங்க ஏலான் பண்ணோம், அதெல்லாம் நம்ம ஏலான் எல்லாம் செஞ்சாச்சு, ஏலான் பண்ணியாச்சு. கடன் இருந்தா பொறுப்பெடுக்கணும், வந்து சும்மா இல்லாத மையத்துக்கு பிடிச்சிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆரம்ப காலத்துல இப்படி கடன் இருந்தா விசாரிப்பாங்க, இல்லைன்னா தொலை வைக்க மாட்டாங்க. யாராவது பொறுப்பெடுத்துட்டா தொலை வைப்பாங்க. ஒரு சஹாபி இப்படி பொறுப்பெடுத்துக்கிட்டாரு, ரசூலுல்லாஹ் தொலை வச்சுட்டாங்க. தொலை வச்சுட்டு 2வது நாள் அந்த சஹாபி வர்றாரு, பொறுப்பெடுத்த சஹாபி. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பொறுப்பெடுத்தீங்களா, கொடுத்துட்டீங்களான்னு. யார் ரசூலுல்லாஹ், நேத்தான பொறுப்பெடுத்தேன். நேத்தான் பொறுப்பெடுத்தீங்க, கொடுங்கன்னு. உடனே கொடுங்கன்னு. மறுநாள் பார்த்துட்டு கேட்குறாங்க, கொடுத்தாச்சான்னு. யார சொல்ல, கொடுத்துட்டேன். யார சொல்ல. இப்பதான் அவருடைய உடம்பு சில்லுன்னு ஆயிருக்குன்னாங்க. யாருடைய உடம்பு? கபர்ல வச்ச அவருடைய உடம்பு இப்ப ஆள் ஆன பர்தத் ஜில்தத்து, இப்பொழுதுதான் அவருடைய உடல் குளிர்ச்சி அடைஞ்சிருக்குன்னாங்க. அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் அவருக்கு வேதனை நடந்துட்டு இருந்துச்சு, இங்க கடன் அடைச்சாதான் அங்க என்ன செய்யும், வேதனை நிற்கும்ட்டாங்க. இப்படி எல்லாம் ரசூல்லா சொன்ன ரசூல்லா ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களில் யாராவது மரணித்தால், அவர் சொத்து செல்வங்களை விட்டு சென்றிருந்தால், அந்த சொத்து செல்வம் அவருடைய மனைவிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு சொந்தம். உங்களில் யாராவது மரணிக்கும் பொழுது கடனை விட்டு சென்றால் அவர் என்னிடத்தில் வரட்டும். அனாதையான குழந்தைகளை விட்டு சென்றால் அந்த குழந்தைகள் என்னிடத்தில் வரட்டும். அந்த குழந்தைகளுக்கு நான் பொறுப்பு, அவர் விட்டு சென்ற கடனுக்கு நான் பொறுப்பு. நாங்க புகாரில இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு வந்துருச்சு. கடன் வச்சுட்டு போனா கூட என்ன செய்ய, இஸ்லாமிய அரசு மதீனாவுக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதைக்கு ரசூலா கொண்டு போனாங்கன்னா, அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கும். யாராவது உங்கள கடனாளியா இருந்தாங்கன்னா அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கும் அந்த கடனுக்கு. அனாதையான குழந்தைகளை விட்டுட்டு போனா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற பராமரிக்கிற பொறுப்பு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். தனி நபருடைய கடனுக்கு யார் பொறுப்பு? இதுதான் இஸ்லாமிய ஆட்சியினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு அரசு வாங்கின கடன் தனிநபர் மேல எவ்வளவு இருக்குன்றாங்க, தலைகீழ. இப்ப அரசாங்கம் வாங்கின கடனுக்கு தனிநபர், ஒவ்வொரு தனிநபர் மீது எத்தனை லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எத்தனையோ 1000 இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுதான் வளர்ச்சி. அப்ப இதுல இருந்து என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், முராகமன் கசீரம் வசா வசா சா அப்படின்னா விசாலம். இதில் செஞ்சு போனீங்கன்னா கவலைப்படாதீங்க. வீடை விட்டுட்டு போறோமே, கடையை விட்டுட்டு போறோமே, தோட்டத்தை விட்டுட்டு போறோமே, போய் பாருங்க அங்க என்னென்ன இருக்கு. அல்லாஹ் அக்பர். மதீனால என்ன கிடைச்சு? உலகத்துல யாரையும் அப்படிலாம் வரவேற்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்படியே வரவேற்கிறாங்க. எப்படா வருவாங்க ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரும்போதே மதீனாவை விட்டு வெளியில வந்துட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க, பெண்கள்லாம் வெளில வந்துட்டாங்க. ரசூலா பார்த்த உடனே பாடுறாங்க பாருங்க, தலா அல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் விதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா அய்யுஹல் மப்ஊஸ் ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முதா. எப்படிப்பட்ட வரவேற்பு! எங்களின் மீது சந்திரன் உதித்து விட்டது, நீங்கெல்லாம் வந்ததற்கு நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ன்றாங்க. ஏன்டா வந்தாங்க இவங்க? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா 2 நாள் தங்கிட்டா பையன் வந்து கேட்பான், அம்மா இவங்க எப்ப போவாங்க, இவங்க எப்பமா போவாங்க. தாங்க முடியல. ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா 2 நாளைக்கு முன்னாடி 3 நாள், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, விருந்துக்கு போனா எத்தனை நாள் சொல்லுங்க? 3 நாள். அதுக்காண்டி அண்ணன் தம்பி வந்தா 3 நாள், அவங்களாம் விருந்தாளி இல்லை, உங்க ரத்த பந்தம். மெட்ராஸுக்கு வந்தாங்கன்னா தங்க வைங்க தாராளமா, ஸ்கூல் லீவ்ல வந்தா. இந்த மாதிரி விருந்து 3 நாள் கிளம்புன்ற அந்த லெவல்ல தான் இருக்குன்னா நாமளா என்ன செஞ்சிட வேண்டியதுதான், கிளம்பிட வேண்டியதான். 1 நாள் 2 நாள் தான் மதிப்பு, 3ஆவது நாள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கணேசர்குரியவர்களே, ஆனா சஹாபாக்கள் சொத்துல பாதியை விடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, அங்கிருந்து வந்த நபி தோழருக்கு என்ன இல்லை, மனைவி இல்லை அப்படின்னா, இங்க உள்ள இவங்க என்ன செய்வாங்க, நிக்கா முடிச்சு கொடுப்பாங்க. மனைவி இல்லாம வந்தாருன்னா அவருக்கு என்ன செய்வாங்க, நிக்கா முடிச்சு கொடுப்பாங்க. அப்படி வரவேற்பு, அவர்களுடைய கவனிப்பு.
கணியத்திற்குரியவர்களே, எனவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிஜ்ரத்துக்கு நல்ல உயர்ந்த எண்ணம் இருந்தாலும் போக முடியும். அதற்கு முழுமையான கூலியை அல்லாஹ் இம்மையிலும் கொடுப்பேன் மறுமையிலும் கொடுப்பேன்றான். அதனால ஹதீஸ்ல வருது, இன்னமல் அமாலு பின்னியாத். நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஹதீஸ், கேள்விப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க. அமல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்ததே அப்படின்னு வரும். இன்னமாலி இம்ரி மானவா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அல்லாஹ் எனக்கு அங்க தருவான். நீங்க போனீங்கன்னா என்ன செய்வான்? அல்லாஹ் அங்க தருவான். அல்லாஹ் என்ன ஆகும் கதைன்னா அப்படியே ஆயிரும். நீங்க போங்க, அல்லாஹ் அங்க தருவான். சஹாபாக்களுக்கு தந்தான், எல்லா சஹாபாக்களுக்கும் தந்தான். அது சொல்லிட்டு ரசூல் அடுத்த சொல்லுவாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. ஹிஜ்ரத்துல உயர்ந்த நோக்கம் இருக்கணும். நீங்க அல்லாஹ்வை நோக்கி ரசூலை நோக்கி, ரசூல்லா போறாங்க நானும் போயிடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, உலகத்துக்காக வேண்டி போனீங்க, அங்க போனா ஏதாவது கிடைக்கும்னு போனீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக வேண்டி போனீங்களோ அதான் கிடைக்கும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஹதீஸ்லயே வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த சூரத்து நிசாவினுடைய 100வது வசனத்துடைய பிற்பகுதியில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு, சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலை நோக்கி யார் தன்னுடைய வீட்டை விட்டு விட்டு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, அப்படி ஹிஜ்ரத் செய்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சும்ம யுத்ரிகுல் மௌத்து, பிறகு அவரை மரணம் வந்து அடைகிறது என்றால் ஃபக்கத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கட்டாயமாகிவிட்டது. வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன். என்ன அப்படின்னா, லம்ரா இப்னு ஜுந்துப் என்ற சஹாபி ஹிஜ்ரத் செஞ்சே ஆகவேன்னு எங்கேருந்து வந்துட்டாங்க, மக்கால புறப்பட்டு. ஏன்னா முன்னாடி வந்து மக்கால இருந்துக்கிட்டு வராதவங்க, எந்த காரணம் இல்லாம வராதவங்க அல்லாஹ் கண்டிச்சான். அதுக்கு அடுத்து தகுந்த காரணம் இருந்தா பிரச்சனை இல்லைன்ட்டான். இப்ப அடுத்து யாரை பத்தி பேசுறான்னா, வராது இனி எங்க வந்து சேரல, மதீனாவுக்கு வந்து சேரல. அதுக்குள்ள ரூஹ் போயிடுச்சு. அந்த சஹாபி ரூஹ் போகும்போது, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நான் கிளம்பி வந்துட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு, நான் உங்ககிட்ட ஒப்பந்தம் எடுக்கிறேன் யா அல்லாஹ் அப்படிலாம் பேசும்போது ரூஹ் போயிடுச்சு. இந்த செய்தி ரசூலுக்கு வரும்போது தான் இந்த ஆயத்து இறங்குது. யார் புறப்பட்டு வந்துடுறாங்களோ இடையில ரூஹ் போயிடுச்சுன்னா ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நன்மை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான், கூலி அவங்களுக்கு கொடுக்குறான். இந்த ஆயத்துக்கு கீழே பிரபல்யமான ஒரு ஹதீஸ் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இந்த ஹஜ்ஜுடைய சீசன்ல பெரும்பாலும் அந்த ஹதீஸை சொன்னாங்க. என்ன ஹதீஸ்னா, சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல, யார் ஹஜ் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார், இடையிலேயே மரணித்து விட்டார் என்றால் கியாமத் நாள் வரை ஹஜ் செஞ்ச நன்மை. இந்த ஹதீஸை கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஹஜ்ஜி அந்த வருஷம் மட்டும் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செஞ்ச நன்மையா, இலா யௌமில் கியாமான்னு வருது. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹஜ்ஜிக்குன்னு புறப்பட்டு போறாரு. சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹஜ்ஜி செய்யாமலே மொத்தா போயிட்டா குறையா போய், இந்த மனுஷன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல ஹஜ்ஜி செய்யாமலே மொத்தா போயிட்டான் அப்படிலாம் பேசுவாங்க. இல்ல, சிறப்பு. இப்ப இந்த வருஷம் கூட பிரைவேட்ல போனவங்களுக்கு எல்லாம் ஹஜ்ஜி கிடைக்கல இல்லையா, போட்டாங்க காசுலாம் கொடுத்துட்டாங்க, ஹஜ்ஜி கிடைக்கல. ஹதீஸ்ல வருது அவங்களுக்கு நன்மை. இங்க இருந்து போனவங்க போய் ஹஜ்ஜி செஞ்சாதான் நன்மை. உண்மையிலேயே நடத்தி காசு கட்டினாங்க இல்லையா, போல ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. கியாமத்து நாள் வரும். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போனாரு, ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல வருது, இவங்க எப்படி எழுப்புவாங்க தெரியுமா நாளைக்கு மறுமையில, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் எழுப்புவாங்க கபர்ல இருந்து. அப்படியே ஹாஜாவே எழுந்து நிற்பாங்க, யாராமோட நிற்பாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்ரா செய்யணும்னு போனாரு, அதுக்குள்ள மொத்த போயிட்டாரு, அவருக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் உம்ரா செஞ்ச நன்மை அப்படின்னு வருது. அடுத்து வருது, யார் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு கிளம்பினாரு, அதுக்குள்ள வஃபாத் ஆயிட்டாருன்னா அவர் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே இருந்து கொண்ட நன்மை. நினைவு வருவதனால் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கஃபன், ஒரு மையத்துக்கு கஃபன் வாங்கி கொடுத்தோன்னு வைங்க, என்ன நன்மை தெரியுங்களா? கியாமத்து நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த நன்மை. ஒரு மையத்துக்கு ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு குழி தோன்றதுக்கு காசு கொடுத்தோன்னு வைங்க, எந்த நன்மை? கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு முஃமினை தங்க வைக்கிறதுக்கு வீடு கொடுத்த நன்மை. ஏன், அவர் கியாமத்து நாள் வரைக்கும் கபர்ல தானே இருப்பாரு. இது போன்ற நன்மைகள் எல்லாம் இதற்கு இருக்கிறது. அப்ப என்ன இங்க அடிப்படைனா நீயத் தான். செய்யறமோ இல்லையோ உண்மையிலேயே நீயத் இருக்கா? ஹிஜ்ரத் செஞ்சு வரல, ஹஜ்ஜி இன்னும் செய்யல, உம்ரா இன்னும் செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவர் உயிரை கொடுக்கல, அதுக்குள்ளேயே உயிர் போயிருச்சு. ஆனா உண்மையான எண்ணம் இருந்தால் அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இஹ்லாஸான மன தூய்மையான எண்ணத்தை அல்லாஹு தஆலா, நல்ல எண்ணத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பானாக. ஏழை எளியோர்களுக்கு உதவ வேண்டும்,
நல்ல நல்ல அமல்களை செய்ய வேண்டும், இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களை, இஸ்லாத்தை ஓங்க செய்ய வேண்டும், இஸ்லாத்தை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்ற உயர்தரமான எண்ணங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததியினையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம்